வந்துட்டேன். ஸோ ஆக்சுவலாக இது வந்து கிறிஸ்மஸ் டைம்லேக்கு எடுத்த வீடியோ. எனக்கு லீவு. ஸோ நல்லா தூங்கி எழுந்து ஒரு மாதிரி அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருந்தது. என்றைக்கிட்டா லீவ் விடுவாங்க, என்றைக்கு தூங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு என்னோடய கப்பில் குடிச்சிருக்கேன் டீ வந்து. ஸோ என்னோடய வீடியோ பார்க்குறவங்களாம் ரீசெண்டாக கேட்குறீங்க, இன்னும் உங்கள் கப்பில் குடிக்கிறதே இல்லை அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து சரி இன்னைக்கு குடிக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினில் துணி போட்டு எடுத்துகிட்டு வந்து காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ்க்கு வந்து ஃப்ரெண்ட் வந்து கேக் கொடுத்துட்டு போனாங்களா, இவனுக்கு வந்து ஒரே ஆர்வம் நான் தான் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கட் பண்ணிவிட்டு அவனும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் போகிற மாதிரி இருந்துச்சு. சரி வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ணேன். ஸோ செய்யும் போதே பார்த்திங்கன்னா நல்லா வருமா வராதா அப்படின்ற ஒரு இதுலேயே வந்து சில டைம் நல்லா வரும், சில டைம் சொதப்பிடும். பட் ஆனால் இன்றைக்கி செம்ம அல்டிமேட்டாக இருந்தது. நானே எதிர்பார்க்கல அவ்வளோ டேஸ்ட்டாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போட்டுட்டு குக்கரில் எல்லாத்தையும் வச்சுட்டேன். கடைசியில் பார்த்தா ஒரு மாதிரி ஸ்மெல் ஆரம்பிச்சு, பார்த்தா விசிலே போடல குக்கரில். அதுக்கப்புறம் போட்டுட்டு ஸோ சைடிஷ்க்கு வந்து முட்டை மசாலா மாதிரி பண்ணேன். தென் ஃபைனலாக முட்டையும் ரெடி ஆகிடுச்சு, அந்த ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. வச்சு சாப்பிடும் போது மஷ்ரூமு, எக்கு, அந்த முட்டையில் அந்த மசாலா எல்லாத்தையும் வச்சு சாப்பிடும் போது செம்மையாக இருந்தது. ஸோ அப்படி ஒரு டேஸ்ட் சுட சுட சாப்பிடும் போது. அதுக்கப்புறம் ராஜுவும் வந்து உறங்கி விட்டான். ஸோ இந்த பூனை ஏன்டா காலிலேருந்து இங்கே இருக்குன்னு பார்த்தா மீன் வந்து ஆட்டையை போட தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இவனுக்கு நான் 3 வயசில் வாங்கி கொடுத்த சைக்கிளாக இப்போ தான் குழந்தை வந்து பயம் இல்லாமல் கற்றுட்டு ஓட்டுறான். ஸோ ஃபைனலாக வந்து ஓட்டினான். ஸோ நாளைக்கு பார்க்கலாம், பை.